அனைவருக்கும் வணக்கம். பருவம் 3 4ஆம் வகுப்பு தமிழ்ல 3வது பாடம் பார்த்தோம். காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. இந்த பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல சிந்திக்கலாமா கொடுத்திருக்காங்க. போட்டியில் வெற்றி பெறுவதை காட்டிலும் பங்கேற்பதுதான் இன்றியமையாதது என்று உன் தந்தை கூறுகிறார். ஏன் தெரியுமா? உங்களோட அப்பா போட்டியில வெற்றி பெறுவதை விட பங்கேற்பதுதான் சிறந்தது அப்படின்னு கூறுறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா, வெற்றியோ தோல்வியோ முதல்ல போட்டியில நம்ம கலந்துக்கணும். அந்த கலந்துட்டு அந்த போட்டியோட விதிமுறைகளை பின்பற்றணும். இந்த தரம் வெற்றி பெறலன்னா அடுத்த தரம் கலந்துக்கும் போது வெற்றி பெறலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை நம்மளுக்கு வரணும். பல தரம் முயற்சி செய்யும் போது நம்மளுக்கு அந்த அனுபவமும் கிடைக்கும். அதனாலதான் அப்பா போட்டியில பங்கேற்றுக்கணும்னு சொல்லுவார். அதனால மாணவர்களே, நீங்க எந்த போட்டியா இருந்தாலும் அதுல நீங்க கலந்துக்கணும். தயங்கி இருக்கக்கூடாது, முயற்சி செய்யணும். முயற்சி இருந்தாதான் அந்த போட்டியில நம்ம வெற்றி பெறலாம். அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, காட்டில் நடந்த போட்டியின் பெயர் என்ன? விடை கேள்வியிலிருந்தே பதில் எடுக்கலாம். காட்டில் நடந்த போட்டியின் பெயர் பாட்டு போட்டி. திரும்பவும் சொல்றேன், காட்டில் நடந்த போட்டியின் பெயர் பாட்டு போட்டி. அடுத்தது இரண்டாவது வினா, காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா என்ன கூறினார்? விடை கேள்வியிலிருந்தே பதில் தொடங்கணும். காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா, ஆஹா என்ன ஸ்ருதி சுத்தம், அற்புதம் என்று கூறி தலையாட்டி ரசித்தது. திரும்பவும் சொல்றேன், காக்காவின் பாட்டை கேட்ட சிங்கராஜா, ஆஹா என்ன ஸ்ருதி சுத்தம், அற்புதம் என்று கூறி தலையாட்டி ரசித்தது. மூன்றாவது வினா, பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை எது? பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை காகம். கேள்வியிலிருந்தே பதில் எடுத்து எழுதுங்க. முதல்ல பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை காகம். அடுத்தது புதிர்களை படிப்போம், விடை காண்போம், படத்துடன் பொருத்துவோம். கீழே ஒரு பக்கம் புதிர்கள் கொடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் பறவைகளோட படங்கள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன படங்கள் கொடுத்திருக்காங்கன்னா, மயில், கொக்கு, வௌவால், காகம், கிளி. இப்போ அந்தந்த படத்துக்கு ஏத்த புதிர்களை நம்ம இணைக்கணும். முதல்ல, இரவில் உணவு தேடுவேன், தலைகீழாக தொங்கிடுவேன், நான் யார்? இப்போ இரவுல உணவு தேடும் பறவையில ஒண்ணு வௌவால் இல்லையா? அது தலைகீழாகவும் தொங்கும். அப்போ அந்த புதிருக்கு விடை வௌவால். அந்த வௌவால் படத்துக்கு நேரா கோடு போட்டு இணைச்சுக்குங்க. அடுத்தது, கரைந்து கரைந்து அழித்திடுவேன், கூட்டமாக வாழ்ந்திடுவேன், நான் யார்? கரைந்து அப்படின்றது காகம் தான் கரையும் இல்லையா? அப்போ காகம் படம் எங்க இருக்கு? அந்த படத்துக்கு நேரா கோடு போட்டு இணைக்கணும். காகம் தான் கரையும், கூட்டமாக வாழும் பறவையும் காகம் தான். அதனால காகத்துக்கு நேரா கோடு போட்டு இணைங்க. அடுத்தது, பச்சை நிறத்தில் இருந்திடுவேன், பழங்களை கொத்தி திண்டிடுவேன், நான் யார்? இதுலயே பாக்குறோம் இல்லையா, பிக்சர்லயே பச்சை நிறத்தில் எந்த பறவை இருக்கு? கிளி இல்லையா? அதனால அந்த படத்துக்கு கோடு போட்டு இணைச்சிடுங்க. பச்சை நிறத்தில் இருந்திடுவேன், பழங்களை கொத்தி கொத்தி திண்டிடுவேன். கிளி பழங்களை, அதில் உள்ள விதைகளை கொத்தி தின்னும் இல்லையா? அதனால அந்த படத்துக்கு இணைச்சி கோடு போட்டுக்குங்க. அடுத்தது, மழை வரும் முன்னே உணர்த்திடுவேன், தோகை விரித்து ஆடிடுவேன், நான் யார்? எந்த பறவைக்கு தோகை இருக்கு? மயிலுக்கு தான் இல்லையா? மழை வரும்னா அதுக்கு முன்னையே அது தோகையை விரிச்சு ஆடும். கருமேகத்தை பார்த்தோடனே அதுக்கு மழை வரும்னு தெரிஞ்சிடும். அதனால அது தோகையை விரித்து ஆடும். இந்த புதிர்ல இருந்து நேரா மயிலுக்கு கோடு போட்டு இணைச்சிடுங்க. அடுத்து, வெண்மை நிறத்தில் நான் இருப்பேன், ஒற்றை காலில் நின்றுடுவேன், நான் யார்? இப்ப இருக்கிற பறவைகளே எது இப்போ வெண்மை நிறத்துல இருக்கு? கொக்கு இல்லையா? கொக்கு வெண்மை நிறத்துல இருக்கும், ஒற்றை கால்லையும் நிற்கும். கொக்கு ஒற்றை காலில் நிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க வயல்வெளிகள்ல. அது ஒற்றை காலில் நிற்கும். அதுதான் வெண்மை நிறத்தில் நான் இருப்பேன், ஒற்றை காலில் நின்றுடுவேன், நான் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த புதிருக்கு நேரா கொக்கு படத்தோட இணைக்கணும். கோடு போட்டு கொக்கு படத்தோட இணைச்சிடுங்க. அடுத்தது, மீண்டும் மீண்டும் சொல்வோம். இந்த பயிற்சி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு நெகிழ் பயிற்சின்னு சொல்லுவாங்க. சில உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள், வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க பழகணுன்றதுக்காக இந்த வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல, ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினான். அந்த அரை, இறை, குறை, நிறை இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரே ஒத்த ஓசையுடைய சவுண்ட்லயே வருது இல்லையா? இந்த வரிய திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது நம்மளுக்கு நெகிழ் பயிற்சி கிடைக்குது. அடுத்தது, துள்ளி எழுந்து பள்ளி சென்றாள் வள்ளி.
அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டாள் அல்லி. அல்லி, பள்ளி, வள்ளி, மெல்ல மெல்ல இதெல்லாம் இல்ல உச்சரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த சொற்களை மீண்டும் மீண்டும் வேகமா உச்சரிக்கும் பொழுது நம்மளுக்கு நாநெகிழ் பயிற்சி கிடைக்குது. அடுத்தது கலையும் கைவண்ணமும். காகிதத்தில் கரடி செய்வோம். காகிதத்துண்ல கரடி செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதே ஸ்டெப்பில் நீங்கள் செய்யணும். அடுத்து அறிந்து கொள்வோம். இதில் சில பொது அறிவு துணுக்குகள் கொடுத்துருக்காங்க. ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு. பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு. அடுத்தது ஆண் சிங்கத்துக்குத்தான் பிடரி மயிர் உண்டு. அதே போல் ஆண் சிங்கத்துக்குத்தான் அந்த தலையில் பிடரி மயிர்னு சொல்லுவாங்க. அது உண்டு. பெண் சிங்கத்துக்கு கிடையாது. அடுத்து மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு 20 முறை கொத்தும். மரங்கொத்தி இருக்கு இல்லையா? அந்த மரத்தில் அது பொந்து மாதிரி அமைக்கும். அது ஒரு நொடிக்கே 20 முறை கொத்துமா. அடுத்தது புறா ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. புறா பார்த்துருப்பீங்க. அது பார்க்கறதுக்கு மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும். அந்த பறவை பறந்ததுன்னா 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டதான். தேங்க்யூ சில்ட்ரன்.